அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. தமிழுக்கும் அமுதென்று பெயர், மகிழ்வித்து மகிழுங்கள். 2 நாளாக பதிவு போடலை, நேற்றும் இன்றும் போடலை, இப்போ தான் போடுறேன். முந்தைய நாளும் போடலை நினைக்கிறேன், நேற்றுக்கு முதல் நாளும் போடலை நினைக்கிறேன். நண்பர்கள் நேரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போனாங்க. கொஞ்சம் வேலை பளு அதிகம். இன்றைக்கி ஒரு சின்ன கலெக்ஷனோடு உங்களை சந்திக்கலாம்னு நினைக்கிறேன். வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதை பார்த்துருவோமா? 2021 நொய்டா மின்ட்டு 10 ரூபா காயினு, யூஎன்சி காயினு 1 2 3 4 5 நாணயம். 2021 உள்ள 10 ரூபா நாணயம், 75th இண்டிபெண்டன்ஸ் டே காயின். அடுத்து இன்னொரு 10 ரூபாய் பார்த்துருவோம். இது ஒரு 10 ரூபா நாணயம், 2024 இந்த வருஷத்துக்குள்ளது, யூஎன்சி காயின். 2024 கொல்கட்டா மிண்டு. ஒரு பாக்கெட்டில் 25 நாணயம் இருக்கும். இப்படி உதிரியாக 2, 3, 5ன்னு வாங்கினீங்கன்னா ஒரு நாணயம் 40 ரூபா. இந்த பாக்கெட்டை இப்படியே வாங்கிட்டீங்கன்னா ஒரு நாணயம் 30 ரூபா. மொத்தம் இருக்கிறதே உங்களுக்கு 2 பாக்கெட்டு தான். இது 2023 2 ரூபா நாணயம், நொய்டா மின்ட்டு. உங்களுக்கு கல்கட்டா மின்ட்டு மாதிரி தெரியுதா? கல்கட்டாவில் சாரி, ஹைதராபாத் மின்ட்டு மாதிரி. இதெல்லாம் நொய்டா மின்ட்டு தான். அந்த டாட்டு போய் விலையில் லேசாக ஒரு அணு அளவுக்கு செதறல் ஏற்படுது. அது வந்து உங்களுக்கு ஸ்டாராக மாறுது. இந்த தெரியுதா? நொய்டா மின்ட்டு. இது எல்லாமே நொய்டா மின்ட்டு தான். ஒரு பாக்கெட்டில் 100 நாணயம் இருக்கும். நான் உடச்சி போட்டிருக்கேன். 100ஐயும் நீங்கள் வாங்க வேண்டும் என்று கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு 10 20 நீங்கள் வாங்கினா வாங்கிக்கிடலாம். இல்லை யூஎன்சி காயின் தான், யூஸ்டு காயின்லாம் கிடையாது. இது வந்து ஒரு 50 பைசா நாணயம். 50 பைசாவில் வந்து அந்த ஃப்ளோர் ஆஃப் டிசைன் போட்டது, பூ போட்டது. 2015 கொல்கட்டா மிண்டு, யூஎன்சி காயின். 2015 இந்த வாரம். இது கொல்கட்டா மிண்டு. இதில் என்னமோ கீழே புள்ளி மாதிரி தெரிஞ்சது, அதான் இந்த வாரம்னே. கல்கட்டா மிண்டு தான். எல்லாமே 2015 கல்கட்டா மிண்டு தான், யூஎன்சி காயின். ஆனால் உங்களுக்கு தேவைன்னா 5 10 உங்களுக்கு எத்தனை வேணுமோ இதை வாங்கிக்கோங்க. இவங்க எல்லாத்தையும் நீங்கள் வாங்க வேண்டாம். அதுக்கடுத்து ஒரு 2023 ஹைதராபாத் மின்ட்டு. இது ஒன்று மட்டுமா காமிக்கேன். இருபத்தி 4 காமிச்சிட்டேன், 21 காமிச்சிட்டேன். இது 23, 22லையும் வச்சுருக்கேன். தனி இப்போ எடுக்கலை. அதை 23 ஹைதராபாத் மின்ட்டு ஒரு பாக்கெட் இருக்குது.
2023 ஹைதராபாத் மின்ட் 20 ரூபா காயின் 75th இண்டிபெண்டன்ஸ் டே. டேட்டு 24 போட்டிருக்கும், ஆனால் 23 தான் உள்ள இருக்குது. நானே 23 தான் இருக்குது. 23 ஹைதராபாத் மின்ட் 20 ரூபா காயின். 2 ரூபா கொடுத்துட்டேன், 10 ரூபா கொடுத்துட்டேன், 20 ரூபா கொடுத்துட்டேன், ஒரு 5 ரூபாயும் கொடுத்துருவோம். ஒரு பாக்கெட்டு இது 2023 நொய்டா மின்ட் இந்த இருக்குது. 2023 நொய்டா மின்ட்டு 30 காயின் இருக்கும் ஒரு பாக்கெட்டில். யூஎன்சி காயின் தான், கவர்மெண்ட் பாக்கெட் இது, நம்ம அடித்தது கிடையாது. அற்புதமான ஒரு காயின் பாக்கெட்டு. 1, ஒரு 2, ஒரு 3, ஒரு 4, ஒரு 5, ஒரு 6, ஒரு 7 விதமாக கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. 5 ரூபா காயின் 1, 20 ரூபா காயின் 2, 2023 20 ரூபா காயின் 3, 2024 20 ரூபா காயின் ஒரு 4, அப்புறம் 2021 1, ஒரு 2 ரூபா 1, ஒரு 50 பைசா 1. இது வந்து இன்னைக்கு கலெக்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஒரு 5 rupees பண்டல் பார்ப்போம். 5 rupees பண்டல். இது யார்? எஸ் வெங்கடரமணன். கெட்டு நல்ல கண்டிஷனான கெட்டு. இது எஸ் வெங்கடரமணன். இது அதுக்கடுத்த ஒன்று ஐஜே படேல் ஒன்று 2, ஆர்என் மல்ஹோத்ரா ஒன்று 3, சி ரெங்கராஜன் ஒன்று 4, பிமல் ஜாலன் ஒன்று 5, மன்மோகன் சிங் ஒன்று 6, இந்த பிமல் ஜாலன் ஒன்று 7. 7 கவர்னர்யா, 7 6 கவர்னரு. சூப்பர் குட் கலெக்ஷன். ஒரு காலத்தில் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ்னு ஒரு திரைப்பட நிறுவனம் உண்டு, அது மாதிரி சூப்பர் குட் கலெக்ஷன். பிமல் ஜாலனில் காந்தி போட்டது 1, காந்தி போடாதது 1. இது 2 ஆயிடுச்சா? இது போக மன்மோகன் சிங் 3, சி ரெங்கராஜன் 4, ஆர்என் மல்ஹோத்ரா 5, ஐஜே படேல் 6, எஸ் வெங்கடரமணன் 7. 7 சரியான ஒரு கலெக்ஷனு, சரியான ஒரு ஜோடி, சரியான ஒரு செட்டு. ஒரு இணைபிரியா நண்பர்கள் மாதிரி 7 பேர் கொண்ட ஒரு குழு. வாங்குறவங்க இந்த 7ஐயும் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் வசதியாக இருக்கும், எனக்கும் வசதியாக இருக்கும். இந்த 7ஐயும் யாரும் வாங்காமல் இருந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என் கலெக்ஷனில் 7 நான் இது வரைக்கும் சேர்த்ததில்லை, இப்போ தான் முதல்ல சேர்த்துருக்கேன். இதில் இன்னொன்று இருக்குது, சுப்பாராவ் சேர்க்கணும். அது என்கிட்ட இருக்குது, நான் எடுத்து வைக்காமல் விட்டுட்டேன். சுப்பாராவ் என்கிட்ட இருக்குது. மொத்தம் 8 விதமாக ஒரு 5 rupees பண்டல் கலெக்ஷன் வச்சுருக்கேன். ஒரு காலத்தில் இந்த 8 விதமான தாளை சேகரிக்கிறதுக்கு சங்கடப்பட்டேன். ஒரு தாள் பிமல் ஜாலனில், ஒரு தாள் காந்தி போடாத பிமல் ஜாலனில், ஒரு தாள் மன்மோகன் சிங்கில், ஒரு தாள் ஐஜே படேலில், ஒரு தாள் ஆர்என் மல்ஹோத்ராவில், ஒரு தாள் சி ரங்கராஜனில், ஒரு தாள் பிமல் ஜாலன் இதில், ஒரு தாள். இப்படி ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு தாள் சேர்க்குறதுக்கு நான் மிகவும் சிரமப்பட்டேன். அதுலேயும் யூஎன்சி கரன்சி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி மிகவும் சிரமப்பட்டேன். இன்னும் எல்லாமே கசங்கின தாள்கள், புழக்கத்தில் உள்ள தாள்கள், அதியமான் பட்டறையில் உள்ள போர்க்களத்து கருவிகள் போல சேர்த்தேன். இதெல்லாம் தொண்டைமான் பட்டறையில் உள்ள கருவிகள் மாதிரி புத்தம் புதுசாக பளபளன்னு இருக்கும். இருந்தாலும் மரியாதை எதுக்கு தெரியுமா? இதுக்கு கிடையாது. இதங்கிட்ட எடுத்து வச்சுருவோம். மரியாதை வந்து ஃபீல்டில் நீங்கள் இறங்கி, களத்தில் இறங்கி ஒன்றா சேகரிக்கணும். அதுக்கு பேர் தான் மரியாதை, ரெஸ்பெக்ட், மதிப்பு. இது வந்து இப்போ ஆனால் அதை சேர்க்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் நான் இதை சேர்த்தேன். அதை சேர்க்கறனால தான் எனக்கு சேகரிக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை வந்து என் மனசில் உருவாச்சு. எதையும் கழிக்கக்கூடாது, எதையும் சேர்க்கணும்,
பிரயோஜனம் இல்லாத பொருள் என்பது உலகத்தில் எதுவும் கிடையாது. அதனால் எதுவாக இருந்தாலும் சேகரித்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சேகரிக்கக்கூடிய ஒரு எண்ணம் எனக்கு வந்த காரணத்தினாலேயே நான் ஏழையாக வாழவில்லை, பணக்காரனாகவும் வாழவில்லை. ஓரளவு சமுதாயத்தில் தலை நிமிர்ந்து யாரிடமும் போய் யாசிக்காமல் நன்கு யோசித்து என் வாழ்க்கையை நன்கு வசித்து வருகிறேன் இல்லையா? உங்கள் குழந்தைகளுக்கும் சிறு வயசிலிருந்து சேகரிக்கக்கூடிய மனப்பான்மையை நீங்கள் உருவாக்கணும். அந்த மனப்பான்மை இல்லை என்றால் அவர்கள் வாழ்க்கையில் பின்னால் சிறிது சிரமப்படுவார்கள். அந்த சிரமத்தை தவிர்ப்பதற்காக உங்கள் குழந்தைகளுக்கும் மனைவிகளுக்கும் சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் நீங்கள் சொத்தே சேர்க்க வேண்டாம், சேகரிக்கக்கூடிய ஒரு மனப்பான்மையை மட்டும் நீங்கள் உருவாக்கி விடுங்க. அவங்க வாழ்க்கையில் சீரும் சிறப்புமாக நல்லா இருப்பாங்க. மற்றபடி இது எல்லாம் நான் இப்போ விற்காட்டாலும் விற்றாலும் என்கிட்ட இருப்பில் இருந்தாலும் நான் குறைஞ்சி போக மாட்டேன். ஏன்னா நான் அந்தளவுக்கு நான் சேகரித்து வச்சுட்டேன். என்னுடைய சேகரிப்பை பார்த்தீங்களா? குறைஞ்சது ஒரு டன்னு. இந்த புறம் எல்லா பக்கமும் இருக்கும். உள்ள 2 பீரோ ஃபுல்லாக இருக்குது. தனி ரூமு, தனி ரேக்கு, எல்லாம் பார்ட்டாக. இப்போ ஒவ்வொரு ஆல்பமும் 20,000 ரூபா 10,000த்துக்கு குறையாமல் இருக்கும். மேலே பாக்ஸ் இருக்குது பாருங்க, இந்த பாக்ஸ் ஃபுல்லாக காயின்ஸ் தான், இந்த பேக் ஃபுல்லாக காயின்ஸ் தான். இந்த இருக்கு வரும் கம்ப்ளீட், அதெல்லாம் காயின்ஸ் சம்மந்தப்பட்ட புக்ஸுங்க. இது என்னோடய ரூம். இங்கே வேறு யாருக்கும் அனுமதியே கிடையாது. ஒரே ஒரு 2 ரூபா நாணயம் நான் படிக்க போகும்பொழுது பஸ்ஸுக்கு எங்கள் அப்பா தரமாட்டார். இந்த 2 ரூபா நாணயம், அப்போ இந்த நாணயம் கிடையாது, பழைய நாணயம். போகிறதுக்கு 80 பைசா பஸ் ஆரிச்சு, வர்றதுக்கு 80 பைசா பஸ் ஆரிச்சு. 1 ரூபா 60 பைசா போனால் பாக்கி 40 பைசா அந்த இடைவேளை சமயம் ஐஸ் வாங்கி சாப்பிட்றதுக்கு. இந்த 2 ரூபாய் இல்லாமல் சிரமப்பட்டவன் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான 2 ரூபாய் 5 ரூபாய் 10 ரூபாய் விதவிதமாக உலக நாட்டு நாணயங்களை பூரா சேகரித்து வச்சுருக்கோம்னு சொன்னால், அது அந்த சேகரிக்கக்கூடிய மனப்பான்மையை தவிர வேறு எந்த மனப்பான்மையும் எனக்கு என் தாய் தந்தையர் சொல்லிக் கொடுக்கல. எதையும் வீணாக்கிறாத, எதுவாக இருந்தாலும் சிறு துருமும் பல் குத்த உதவும், எதுவாக இருந்தாலும் உனக்கு பின்னால் உதவும், நீ எதையும் வீண்படுத்திடாத அப்படிம்பாங்க. நான் மெயினாக எதை பராமரித்தேன் தெரியுமா? எங்கள் தாத்தா பாட்டிகளையும் எங்கள் அப்பா அம்மாக்களையும் பராமரித்தேன். அதாவது வயது முதிர்ந்த நாணயங்களை சேகரிக்க ஆரம்பிக்கவும் நான் வயது முதிர்ந்த மனிதர்களையும் மதிக்க ஆரம்பித்தேன். நாடோடிகள் படத்தில் என்னுடைய நாணயங்கள் தான் வரும், நான் வச்சுருக்க பேப்பர் தான் வரும். அதுக்கப்புறம் ஒரு நாள் நான் உங்களுக்கு பதிவில் போடுறேன். அந்த படத்தில் அந்த சசிகுமார் சார் நாணயங்களை பிரட்டி பார்த்துக்கிட்டு இருப்பார். அவருடைய மாமனார் ஒழுங்காக படித்து பட்டை வாங்கி கவர்மெண்ட் வேலைக்கு போவார்னு பார்த்தா பழைய காலத்து நாணயத்தை தேய்ச்சிக்கிட்டு இருக்கான் அப்படிம்பார். அது நாணயம் பூரா நான் கொடுத்தது தான். அவங்க டைரக்டர்ஸ் ஆக்டர்ஸ் தான் என்னுடைய நண்பர்கள். திரைப்படத்தில் நடிக்கக்கூடிய அளவுக்கு எனது நாணயங்கள் புகழ் பெற்று விட்டன. அவ்வளோ நாணயங்கள் நான் சேகரித்து வச்சுருக்கேன். அதனால் நீங்களும் அப்போ கேட்டார், அவர் டைரக்டர் சமுத்திரகனி சார் கேட்டார் என்கிட்ட, நீங்கள் ஏன் இப்படி சேகரிக்கீங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், இந்த பழைய காலத்து இந்த செல்லாத காசுகளை சேகரிக்க ஆரம்பித்தோம்னா, அந்த எண்ணம் மனசில் தோன்றுச்சுன்னா, பழைய காலத்து மனிதர்கள் செல்லாமல் போன மனிதர்களையும் நம்ம பாதுகாக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும், மதிக்க வேண்டும் என்ற எண்ணம் மனதில் தோன்றிவிடும். முதியோர் இல்லங்களெல்லாம் அறவே ஒழிந்துவிடும். பெற்ற தாய் தந்தர்களையும் தாத்தா பாட்டிகளையும் மதிக்க ஆரம்பித்து விடுவார்கள் வருங்கால தலைமுறையினர் அப்படின்னு நான் சொன்னேன். வெரி குட்னு பேர். அப்போ தான் நான் கேட்டேன் அவர்கிட்ட, உங்கள் அப்பா என்னவர், உங்கள் அப்பா என்னவர், உங்கள் அப்பா என்னவருமே. அது பூரா அப்படியே அந்த படத்தில் வசனமாக கொண்டு வந்துடுவார். உங்கள் அப்பா என்னவர், உங்கள் அப்பா என்னவர், உங்கள் அப்பா நான் தேடிக்கிட்டு இருக்கேன் பாரு சசிகுமார். என்ன இது மாதிரி சின்ன சின்ன வசனங்கள்லாம் திரைப்பட தயாரிப்பாளர்கள் டைரக்டர்கள் சொன்னீங்கன்னா அவங்க அப்படியே அதை கொத்திட்டு போய் சினிமாவில் போட்டுருவாங்க. இருந்தால் நமக்கு ஒரு பெருமை தானே, நம்ம நண்பர் தானே, எங்கள் ஊர்க்காரர். அதனால் நண்பர்கள் வாழ்த்துக்கள், வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது எது வேணும் அப்படிங்கிறத என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு வாங்க. கூட மட்டும் நீங்கள் ஃபோனுக்கு வரதை விட வாட்ஸ்அப்லேயே என்கிட்ட நீங்கள் பேசுனீங்கன்னா இதே நம்பருக்கு நான் உங்களுக்கு தக்க பதில் கொடுப்பேன். ஏன்னா ஃபோனு சில சமயம் வைப்ரேஷனில் போட்டிருப்பேன், அளவில் இருந்தோம்னா எடுக்க மாட்டேன், பக்கத்தில் வேறு நண்பர்கள் இருந்தால் எடுக்க மாட்டேன். நான் தனிமையில் இருந்தால் தான் உங்கள்கிட்ட ஃப்ரீயாக நிறையா பேசுவேனே தவிர யாரும் அருகாமையில் இருந்தால் பேசுகின்ற பழக்கம் எனக்கு இல்லை. ஆகையால் நீங்கள் நான் ஃபோன் எடுக்கலை அது எடுக்கலைன்னு வருத்தப்பட வேண்டாம். கற்றோரை காமுறுவர் என்பதை போல
படித்தவர்களும் நாணய சேகரிப்பாளர்களுக்கும் நமது அரிய பெருமைகளெல்லாம் நல்லா தெரியும். நம்ம சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. மீண்டும் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிக்கிறேன். உங்களது வாரிசுகளுக்கு சேகரிக்கக்கூடிய ஒரு மனப்பான்மையை நீங்கள் உருவாக்கி கொடுங்க. நன்றி. வாழ்த்துக்கள் நண்பர்களே, வாழ்த்துக்கள்.